Krishna 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 Hare 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 Ram 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ram 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 Hare Krishna 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 Hare Hare 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 Ram Ram Hare Hare Krishna 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 Hare Hare Ram Ram 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 Hare Hare Krishna 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 Hare Hare Ram Ram 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 Hare Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare Hare Krishna Krishna Hare Hare Ram Ram 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 Hare Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare Hare Krishna Krishna Hare Hare Ram Ram 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 Hare Krishna Krishna Hare
Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama, Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama, Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama, Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama, Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama, Hare Hare. Sri Krishna Chaitanya Prabhu Nityananda, Sri Advaita Gadadhara Vasadi Gaurav Tirunda. Hare Krishna Mataji, Krishna Arpanam. Hare Krishna Prabhuji, Pranams Prabhuji, Hare Krishna devotees, எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம டீச்சிங்ஸ் ஆஃப் கபில தேவ் பார்த்துட்டு இருக்கோம். நானுடல் அல்ல ஆத்மா சாங்கிய பிலாசபி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம தேவஹூதி டிசைர்ஸ் டிரான்செண்டென்டல் நாலேஜ் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. தேவஹூதி அவங்களுக்கு டிரான்செண்டென்டல் நாலேஜை தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அது விரக்தி ஏற்பட்டுருச்சு இல்லைங்களா அவங்களுக்கு ஜட உலக வாழ்க்கையில. அதனால டிரான்செண்டென்டல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை ஏற்பட்டது. அதனால அவங்க பிரம்மா அவங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல அவங்க என்ன பண்றாங்க, கபிலர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா. இதுல இருந்துதான் அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, கபிலர் அவங்களுக்கு எப்படிலாம் உபதேசங்கள் பண்றாங்க அப்படின்றது அத கோர் கான்செப்ட் இனிமேதான். அத 10வது ஸ்லோகத்துல இருந்தா தேவஹூதி அம்மா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கபிலர்கிட்ட. இப்ப வரைக்கும் என்னன்னா அவங்களோட அந்த மனநிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். அதாவது போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்லோகத்துல ஐ எம் வெரி சிக் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் காஸ்ட் பை மெட்டீரியல் சயின்ஸ். இந்த ஜட உலக புலன் இன்பத்தினால ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகி ரொம்பவே அதுல என்ன இருக்காங்க, அவங்க விரக்தி அடைஞ்சிருக்காங்க, அதனால இக்னோரன்ஸ்ல இருக்காங்க அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சத் இந்திரியா அசத் இந்திரியா அப்படின்னு 2 பார்த்தோம் இல்லைங்களா. சத் இந்திரியான்றது எட்டர்னல் சென்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அசத்ன்றது ஜட உலக வாழ்க்கை. நம்ம இப்போ இந்த ஜட உலக விஷயங்கள் ஈடுபடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அசத், டெம்பரவரி. இந்த சந்தோஷங்கள் எல்லாமே பிறவிக்கு பிறவி மாறும். ஒரு பிறவியில ஒரு அனிமலா இருந்தோம்னா அந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். அதே பேர்டா இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட். மனுஷனா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அதே தேவர்களா இருக்கிறோம் சொர்க்கத்துல அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட் இல்லைங்களா. அப்ப சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ன்றது ஒரே மாதிரி இருக்காது, அது வேற வேற மாறுபடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே இப்ப மனுஷ பிறவிலே ஒரே மாதிரி சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்னா கிடையாது. ஆசைகள் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா நமக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அதான் பார்த்தோம் இல்லைங்களா, கால் இல்லாதவங்களுக்கு கால் வேணும்ன்ற ஆசை, கால் கிடைச்ச உடனே அப்புறம் செப்பல் வேணும், அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே அந்த ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கு. சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வேற வேற விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்படின்னும் போது இதெல்லாம் டெம்பரவரி அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த ஜட உலக ஆசைகள் எல்லாமே டெம்பரவரியான என்ஜாய்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். இன்னொன்னு முக்கியமானது என்ன, அதுல இருந்து நம்ம வேறு ஒரு விதத்துக்கு மாறணும். அதுதான் என்ன, சத்திந்திரியா அப்படின்றத பார்த்தோம். எட்டர்னல் சென்சரி ஆக்டிவிட்டிஸ் ஆர் கால் டிவோஷனல் சர்வீஸ். பகவானுக்கு பக்தி சேவை பண்றோம் இல்லைங்களா, அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே நித்தியமான சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. பகவான் ஆத்மா, பகவானுக்கு பக்தி சேவை, அதுல மாறுபாடெல்லாம் இருக்க போறது இல்ல. பகவானை எப்பயும் திருப்தி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு நிலைப்பாடு அதுதான் எட்டர்னல் சென்சரி ஆக்டிவிட்டிஸ். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும். அப்ப நமக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம அசத் இந்திரியத்துல இருந்து நம்ம எதுக்கு வரணும், சத் இந்திரியத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப டிவோஷனல் சர்வீஸ் நம்மளுக்கு வேணும்
இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் வேணும்? குரு வேணும் இல்லைங்களா? குருவோட கைடன்ஸ்ல தான். இப்ப இந்த பரம்பரையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது இல்லைங்களா? அப்படின்னும் போது நமக்கு குரு அப்படின்றவங்க ரொம்ப அவசியமா தேவைப்படுவாங்க. அப்படிங்கும்போது தேவகூதி அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த ஜட உலகத்தில் உள்ள அந்த விரக்தியினால அவங்க ரொம்ப வருத்தத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கபிலர் கிட்ட இருந்து நிறைய ஹியரிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லார்ட் கபிலர்கிட்டையும் கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப குருன்றவங்க ரொம்ப அவசியம் அப்படின்றத பாக்குறோம். அப்புறம் இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ நம்ம வந்து இந்த சத்திந்திரத்தோட அதாவது அசத்திந்திரத்தோட இருக்கிறோம் அப்படின்னா, குரு இல்லாம இந்த நாலேஜ் எல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும் அப்படின்னா, அனிமல் லைஃப்க்கும் நம்ம ஹியூமன் லைஃப்க்கும் வித்தியாசம் இருக்காது. அப்ப எப்ப வந்து ஹியூமன் லைஃப் பிகின் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த எட்டர்னல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அதாவது பகவானுக்கு பக்தி செயல் ஈடுபடும் போது, ப்ராப்பரா குரு கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட வருது இல்லைங்களா? அப்பதான் மனிதனா பிறந்தாலுமே நம்ம மனித வாழ்க்கை நம்ம நல்லபடியா வாழறோம் அப்படின்ற அர்த்தம். ஹியூமன் லைஃப் பிகின்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிஃபரன்ஸ் தெரியும் அந்த நாலேஜ் குரு கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த நாலேஜ் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா? இந்த ஜட உலகம்ன்றது நிரந்தரம் அல்லாதது, கஷ்டங்கள் நிறைஞ்சது. பகவானோடு பக்தி அது வந்து எப்பயும் இன்பத்தை தரக்கூடியதுன்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நிலைப்பாடுதான் ஹியூமன் லைஃப் பிகின்ஸ் நம்ம பாக்குறோம். அப்ப நீடு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். குருவோட ஸ்தானம் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நாலேஜ் இருக்கணும். அதுதாங்க முக்கியம். பரம்பரையிலேருந்து பகவான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுல வந்து ஆனா அந்த நிலைப்பாடு சூத்திரரா, பிராமணனா, சன்னியாசியா, கிரகஸ்தாவா அந்த நிலைப்பாடு பாக்குறது இல்ல. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியா அந்த நாலேஜ் இருக்கான்னு தான் பார்ப்போம். ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு குணப்படுத்துறாங்களான்றதான் பார்ப்போமே தவிர அவங்க என்ன ஃபேமிலியில பிறந்திருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட்ல நம்ம தேட மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் குரு அப்படின்றவங்க அந்த நாலேஜ் பகவான் கொடுத்த நாலேஜை நல்லபடியா நமக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு சைத்தன்ய மகாபிரபுவே ராமானந்த ராய் அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ குருன்றவங்க கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நல்லபடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஹூர் இஸ் குவாலிஃபைட் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கேன் பிகம் எ குரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஹியூமன் சொசைட்டி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இல்லாம ஹாப்பியா இருக்காது. ஏன்னா இந்த இந்திரியங்கள் வந்து அசத். ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுமானா கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். விஷயங்கள் சந்தோஷத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதுல சந்தோஷத்துல நிலைப்பாடு இல்லாம வேற விஷயத்த தேட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்ப அதுல சந்தோஷம் நமக்கு இருக்காது. அப்புறம் இன்னொன்னு நம்மளோட அன்பின் பரிமாற்றம் முழுமையும் அடையாம இருக்கிறதுனால நம்மளுக்கு சந்தோஷம்ன்றது ஜட உலகத்துல இருக்காது, பகவானோட கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பக்தி சேவையில தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஃபாலோவர் நம்மளுக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க பக்தி பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு எப்பயுமே ஒரு மென்டார் இருந்தா ஈஸியா நம்மள அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். அப்பதான் நம்ம ராதாராணி அவங்கள நம்ம பார்த்தோம். அவங்கதான் இருக்கலே ரொம்ப எப்படி இருக்கிறாங்க, பகவானுக்கு பக்தி சேவையில சத் இந்திரியத்துல சிறந்து இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து பகவானை நல்லபடியா திருப்தி பண்றாங்க, உயர்ந்த நிலைப்பாட்டுல இருக்காங்கன்றத பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு 64 டிரான்சென்டென்டல் குவாலிட்டிஸ் உண்டு, பகவானை திருப்தி பண்ணும் ஆற்றல். அதுல 25 ரொம்ப பிரதானமா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 25 நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கும் போது அப்ப நமக்கு ஒரு ஐடியா வந்துடும், இப்படி பண்ணா பகவானுக்கு நம்ம பக்தியில நல்லபடியா ஈடுபட முடியும், பகவானை திருப்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைச்சிருது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஜட உலகத்துல நிறைய இந்த ஜட உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களையே நம்மள ஈடுபடுத்திக்கிறோம். அது அவ்வளவு சிறந்தது கிடையாது அப்படின்ற நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இதெல்லாமே நம்ம போன வாரம் பார்த்தது. அவர் மெட்டீரியல் சென்சஸ் ஆர் நாட் அவர் ரியல் சென்சஸ். அது வந்து டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல் பாடி அப்படின்றத பார்த்துட்டோம். ஸ்பிரிச்சுவல் பாடி இஸ் வித்தின் த மெட்டீரியல் பாடி. அப்ப நம்ம இந்த கவரிங் இந்த ஜட உலக விஷயங்கள் அது மேல நம்ம உண்மையான அந்த ஆத்மாவை கவர் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட அந்த உண்மையான நிலைப்பாடை நம்மளால உணர முடியாம இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம வெளியில இதுலயே நல்லபடியா வரணும்னா நமக்கு தபஸ் அதான் இங்க பார்த்தோம். We should know the sense gratification is meant for animals and the sense control is for ஹியூமன் லைஃப் அப்படின்றது. அதாவது அனிமல் லைஃப்க்கு வந்து சென்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது, அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யும் இல்லைங்களா? ஆனா ஹியூமன் லைஃப்ன்றது அப்படி இருக்கக்கூடாது, என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. தபஸ்யா, பெனன்ஸ் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம பக்தியில ரெகுலேட்டட் லைஃப்ல நம்ம வாழ்க்கையை வாழும்போது
நம்ம கண்ட்ரோல்டா சென்சஸ் இந்த ஜட உலகத்துல தேவையில்லாத இன்பங்கள்லாம் ஈடுபடாம இருக்கும்போது நம்ம என்ன ஆகுறோம், நம்மளுக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்குது. அப்ப நம்ம எட்டர்னல் லைஃப் நம்ம ரீகெயின் பண்ண முடியும். நம்ம இங்க இருக்க வேண்டியவங்களே இல்லைங்களா, நம்ம எல்லாம் பகவான் கூட இருக்க வேண்டியவங்க, பக்தி சேவையில ஈடுபட வேண்டியவங்க. அப்படின்போது அந்த ரீகெயின் எட்டர்னல் லைஃப் நம்மளால அடைய முடியும். அப்ப நம்மளோட வாழ்க்கை இது ரொம்பவே முக்கியமான பார்த்தோம். we should know that sense gratification is meant for animal life and that sense control is for human life. தபஸ்யா, தபம், அந்த நிலைப்பாட்டுல நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். The senses must be purified in order for us to act through them transcendently. பக்தி யோகத்துல நம்ம நம்மளோட நிலைப்பாட்டை சென்சஸ் நம்ம வச்சுக்கணும், பிரசாதமா எடுத்துக்கணும், பகவானையே நிறைய பகவான் ஹரிகதா கேட்கணும், நிறைய பகவானை பத்தி பேசணும், பகவானை எப்பயும் மனசுல நினைச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி மனம் புலன்கள் எல்லாம் பகவான் மேல ஈடுபட நமக்கு பியூரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். முக்கியமா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம யாரை பார்த்துட்டோம், ராதா ராணியும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அந்த 64 குவாலிட்டிஸ்ல 25 பிரதானம் பார்த்தோம். அதை நம்ம படிச்சு பார்க்கவும் நமக்கு ஒரு நல்லபடியா ஒரு புரிதல் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. அப்ப ரிஷிகேஷா, அப்ப சென்ஸ் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. ரிஷிகேஷா அப்படின்னும் போது சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்றது யாருக்குதான் பொருந்தும், பகவானுக்கு தான் இல்லைங்களா. நம்மளாம் பகவானோட அங்கங்களா தான் இருக்கும் இல்லைங்களா, பகவான்ல ஒரு பகுதி தான், பார்ட் அண்ட் பார்சல் நம்ம இல்லைங்களா. அப்படின்னும் போது பகவான் திருப்தி அடையணும், அதுதான் நம்மளோட கடமை. இப்ப இந்த கை இருக்கு, கால் இருக்கு, தனித்தனியா என்ஜாய்மெண்ட் பண்ணுதா, இல்லைங்களா, அப்படி கிடையாது. அப்படின்போது நம்ம எல்லாம் பகவானோட திருமேனில உள்ளவங்க. அப்படின்னும் போது பகவான் தான் சென்ஸ் என்ஜாய், அதாவது மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு பாக்குறோம், ரிஷிகேஷா அப்படின்னு பாக்குறோம். அப்ப அவங்களும் திருப்தி பண்றதுதான், டிவோஷனல் சர்வீஸ்ல திருப்தி பண்றதுதான் எல்லாருக்குமான ஒரு நிலையான பிரதான ஸ்தானமா இருக்கும். சரிங்களா. அப்படின்றத நம்ம பார்த்தோம். when we purify our senses, நம்மளோட சென்சஸ் நம்ம நல்லபடியா நம்ம இந்த மாதிரி தபஸ் ரெகுலேட்டட் லைஃப் வாழும்போது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் அதை நம்மளால அந்த நிலைப்பாட்டில் இருக்க முடியும். பகவானுக்கு நம்ம பக்தி செயல் நம்மள ஈடுபடுத்திக்க முடியும். இந்த மாதிரி இல்லைன்னா என்னாகும், நம்ம இந்த உலகத்துல என்னென்ன சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்றோமோ அதற்கு ஏத்த மாதிரி நமக்கு கிருஷ்ணா என்ன பகவான் என்ன கொடுப்பாங்க, டைகரா வேணும்னா அதையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி டிவோட்டியா இருக்கணும் அப்படின்னா அதற்கேத்த உடல், அதற்கேத்த நிலைப்பாட்டு வாழ்க்கை நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்மளோட ஆசைதான், நம்ம ஆசையை பகவான் நிறைவேற்றுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பகவானே பக்தி பண்ணி அடையணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து பகவானே வேணும். அதுதான் பாகவதம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா. பியூர் டிவோட்டிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, பகவான் தான் வேணும் அப்படின்னு நிலைப்பாட்டுல இருக்காங்க இல்லைங்களா. அந்த நிலைப்பாட்டில் நம்மளும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலைப்பாட்டுக்கான விஷயங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த லைஃப் நம்ம இப்ப வாழ்க்கையை வாழ்றோம் இல்லைங்களா, இது ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அது அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரம், ஸ்தலம். நம்ம இதுலதான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அடுத்த பிறவி என்னவா இருக்கும்ன்றது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா பேக் டு காட் ஹெட். ஏன்னா இவ்வளவு உயர்ந்த சாஸ்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு உயர்ந்த பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், குருவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், பரம்பரையோட கைடன்ஸோட நம்ம தபஸ்ய வாழ்க்கையில ஈடுபட்டு பகவானை அடையணும். போதும் இந்த அலைச்சல் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த வாழ்க்கையில நம்ம பகவானை அடையிறோம் அப்படின்னா அதுதான் இருக்கலே சிறந்த ஒரு விஷயம். அப்ப தேவகூதி அவங்களும் நிறைய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் நிரம்ப, தேவர்களும் பொறாமைப்படுற அளவுக்கு நிரம்ப சந்தோஷங்கள் இல்லாம அவங்க அனுபவிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, சப்மிட்டிங், அவங்கள தன்னோட பிள்ளைகிட்ட அவங்க உபதேசம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேவகூதி இஸ் சப்மிட்டிங் டு ஹர் சன் ஜஸ்ட் as a disciple submits to his master அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 8வது ஸ்லோகம் இதுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இப்ப எதுல முடிஞ்சது, தேவகூதி is submitting to her son just as a disciple submits to his master. அப்ப மாஸ்டர் டிசைபிள் அந்த உறவு இல்லைங்களா, அந்த உறவு அந்த நிலைப்பாடு அதுதான் ஆதாரமா இருக்கு. Your lordship is only my only means of getting out of this darkness, region of ignorance, because you are my transcendental I, which by your mercy only I have attained after many births. நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சத்சங் கிடைக்குது இல்லைங்களா, அப்படின்றது ரொம்ப அப்படியே ஈஸியால நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல.
நிறைய பிறவிகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பகவத்கீதையிலும் பாக்குறோம் இல்லைங்களா? பகுநாம் ஜென்ம நாமந்தி அப்படின்ற ஸ்லோகத்துல நிறைய பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் சர்வமிதி அப்படின்ற நிலைப்பாடு நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? அப்படின் போது பகவான்ட்டு சரணாகதி அடைகிறோம் அப்படின்றது பாக்குறோம் இல்லைங்களா? அப்படின் போது இப்ப அதை தான் இங்க குறிப்பிடுறாங்க. யுவர் லார்ட்ஷிப் இஸ் மை ஒன்லி மீன்ஸ் ஆஃப் கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ் டார்க்கஸ்ட் ரீஜன், இந்த ஜட உலகம், அறியாமை இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கோம்னா நமக்கு என்ன இல்ல, நாலேஜ் இல்ல, அறியாமைனால நம்ம இங்க இருக்கோம். அறியாமைன்றது பகவான் சாஸ்திரம் இதெல்லாம் தெரியாம, நம்மளோட உண்மையான நிலைப்பாடு தெரியாம, எதற்காக இவ்வளவு விஷயங்கள், அதாவது தாத்பரியமே புரியாம இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் டார்க்கஸ்ட். அதனாலதான் இந்த மெட்டீரியல் உலகம் என்னது, இருட்டு தான் இல்லைங்களா? அதோட நிலைப்பாடு, உண்மையான நிலைப்பாடு இருட்டு தான். வெளிச்சம்ன்றது ஏதோ ஒரு விஷயத்தாலதான் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அப்ப இங்கேருந்து வெளியில வர்றதுன்றது கண்டிப்பா பகவானால மட்டும்தான் முடியும். பை யுவர் மர்சி ஒன்லி ஐ ஹவ் அட்டைன்ட் ஆஃப்டர். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கிடைக்கணும்னாலே அதுக்கு நிறைய பிறவிகள்ல நம்ம நிறைய புண்ணியங்கள் செஞ்சா, சுக்ரிகள் இருந்தா கிடைக்க வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். திஸ் verse is very instructive since it indicates the relationship between the spiritual master and the disciple. இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டிசைபிள் அவங்களோட ரிலேஷன்ஷிப், சரிங்களா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். The disciple or conditioned soul is put into this darkest region of ignorance and therefore is entangled in the material existence of sense gratification. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்டிஷன் சோல் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்துல சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். பிறந்த அந்த அக்வாட்டிக் லைஃப்ல இருந்து நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் என்டாங்கிள்மெண்ட் அண்ட் அட்டைன் ஃப்ரீடம். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து வெளியில வர்றது, பகவானை அடையிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அவுட் இல்லைங்களா? ஏன்னா பகவான் அதையும் வந்து 7வது தேதியில சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? தெய்வ மிஷ குணமயி அந்த ஸ்லோகத்துல இந்த முக்குணங்கள்ல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம வந்து தானா ஒரு லிவிங் என்டிட்டியால மட்டுமே பிரயத்னம் பண்ணி வர முடியுமானா முடியாது. பகவானே அவங்க சரணடைஞ்சால் மட்டுமே தான் இந்த முக்குணங்கள்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றது பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ பொதுவா என்ன ஆகுது, ஒரு கண்டிஷன் சோல் இக்னோரன்ஸ்ல இருக்கு. அப்ப அது என்ன ஆகுது, சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது அது என்ன ஆகுது, அதாவது தனிப்பட்ட முறையில இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், சரிங்களா? அண்ட் அட்டைன் ஃப்ரீடம். பட் இஃப் ஒன் இஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் to get the association of the spiritual master like Kapila Muni or his representative, ஆனா யாரு ஒருத்தவங்களுக்கு குரு கிடைக்கிறாங்களோ, சரிங்களா, கபில முனி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா? பகவான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அனுகிரகம் பண்ணி நம்மள கண்டிப்பா வந்து லிபரேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். பகவான் வேறு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வேறு அப்படின்றது கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப கபில முனி ஆர்எஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க மூலியமா நம்ம என்ன பண்ண, அவங்களாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன வேணும் நமக்கு? ஃபார்ச்சுனேட். ரொம்ப வந்துட்டு அதுதான் இருக்குல்லே கிடைத்திருக்கிறதே ரொம்ப மிக உயர்ந்த ஒரு விஷயம். தென் பை ஹிஸ் கிரேஸ் ஒன் கேன் பி டெலிவர்ட் ஃப்ரம் த மேட் ஆஃப் இக்னரன்ஸ். அப்ப இந்த மாதிரி யார் ஒருத்தவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிடைக்கிறாங்களோ, பரம்பரையோட கனெக்டாக இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ண முடியும், இந்த இக்னோரண்ட், இந்த கஷ்டங்கள் நிறைஞ்ச ஜட உலகத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியும். எப்படி? நாலேஜ் மூலியமா நாலேஜ் கிடைக்க வரும். எப்படி மார்க்கம் தெரிய வரும், எப்படி இந்த அசத்திந்திரியத்துல இருந்து சத்திந்திரியத்துக்கு நம்மள எப்படி வந்து உயர்த்திக்கிறது, நம்ம எப்படி பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுறது, நம்மளோட வாழ்க்கை எப்படி தபஸ் அந்த முறையில இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு குரு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த அறியாமை போயிடும், நம்மளால பகவானை பக்தி பண்ண முடியும் இல்லைங்களா? இவ்வளவு விஷயங்களை நம்மளுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? குரு மூலியமா நமக்கு தெரிய வரும். அதனால்தான் குரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்றத பாக்குறோம். The spiritual master is therefore worshipped as one who delivers the disciple from the mire of ignorance with the light of the torch of knowledge அப்படின்றத பாக்குறோம். The word paragam is very significant. இந்த ஸ்லோகத்துல இருக்கு இல்லைங்களா? Paragam refers to one who can take the disciple to the other side. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? மெட்டீரியல் உலகத்துல இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஜட உலகத்துல இருந்து நம்மள குரு என்ன பண்ணுவாங்க? ஆன்மீக உலகத்துக்கு பகவானுடைய மார்க்கத்தை நமக்கு கொடுப்பாங்க. This side is conditioned life. The other side is the life of freedom. The spiritual master takes the disciple to the other side by opening his eyes with knowledge. அப்போ அந்த இது நாலேஜை கொடுத்து அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். We are suffering simply because of ignorance.
நம்ம இங்க சஃபர் ஆகுறோம்னாலே நம்மளுக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா இது அதான் இந்த ஜட உலகமே பிரதானம், இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்டே பிரதானம் இருக்கும்போது நமக்கு அறியாமை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம இருக்கோம் இல்லைங்களா. பை த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ் இஸ் ரிமூவ்ட். நமக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்க கேட்க, ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அது நம்மளுக்கு நிலைப்பாட்டுக்கு வராது. ஏன்னா நம்ம எந்த நிலையில இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங் டீப் ரூட்டடா இருப்போம் இந்த ஜட உலக ஆசைகள்ல இல்லைங்களா. அந்த டீப் ரூட்டர்ல இருந்து வேரோட எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்படின்னும் போது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவங்களோட கைடன்ஸை கேட்க கேட்க, அதே சமயத்துல அதை நம்ம ஃபாலோ பண்ண பண்ண நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஜட உலகத்துல இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ் அது நம்ம கிட்ட இருந்து போயிடும். அண்ட் thus the disciple is enabled to go to the side of freedom. மகானோட லோகத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத பாக்குறோம். இதுதான் பகவத்கீதையில நம்ம பார்க்கிறோங்களா. ஆஃப்டர் மெனி பேர்ட்ஸ் ஒன் சரண்டர் டு த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அதான் பகுனாம் ஜன்ம நாமந்தே அப்படின்ற ஸ்லோகம். Similarly, if after many births one is able to find a bona fide spiritual master and surrender to such a bona fide representative of Krishna, he can be taken to the other side of light. அவங்க பகவானோட லோகத்தை அடைய முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப குருவோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். The bona fide spiritual master is very Vedantist. Is a true Vedantist அப்படின்றத பார்க்கணும். For he actually knows Vedanta, the Veda, and understands the supreme personality of Godhead Krishna. ரெண்டுமே நமக்கு நல்லபடியா தெரியணும் நம்பிக்கையோட இல்லைங்களா. வேதங்கள் மார்க்கம், பகவான் பிரதானம் இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு பானஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நல்லபடியா நமக்கு கொடுப்பாங்க. The word Veda means knowledge and Anta means last phase அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். Different types of knowledge. We are interested in ordinary knowledge of economic benefit. பொதுவா ஆன்மீகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஜட உலகத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப கம்ஃபர்டான லைஃப், நல்ல பெஸ்டான லைஃப் அதை நம்ம யோசிச்சு அதுக்கு ஏற்ற விஷயங்களை நம்மள ஈடுபடுத்திக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஆனா அது வந்து ஆக்சுவல் நாலேஜ் கிடையாது அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். One must study to be an electrician and earn his livelihood by repairing electric lines. This kind of knowledge is called ஷில்ப ஞானா அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஜட உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இந்த ஜட உலகத்துல நம்ம நல்லபடியா உயர்த்திக்கிறது, எக்கனாமிக்கலா நம்ம நல்லபடியா உயர்த்திக்கிறது அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் நாலேஜ். இன்னொன்னு ரியல் நாலேஜ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் வேதிக் நாலேஜ், knowing oneself, what one is and what God is, and understanding one's relationship with God and one's duty. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க வேதிக் நாலேஜ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஷில்ப ஞானன்றது இந்த ஜட உலகத்துல நம்ம நல்லபடியா எலிவேட் பண்ணிக்கிறது. ஆனா ரியல் நாலேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, knowing oneself, நம்மளை பத்தி, ஆத்மா, உடல் அல்ல ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. வாட் ஒன் இஸ், அப்புறம் வாட் காட் இஸ், பகவான் யாரு, அவங்களோட நிலைப்பாடு, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், பகவானுக்கும் நமக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அண்ட் ஒன்ஸ் டியூட்டி. படிக்கலாம் இல்ல மாதாஜி, படிச்சு நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் பிரபுஜி, மாதாஜி சொன்னா நல்லா இருக்கும். அவசியம் பிரபுஜி. வாசிக்கிறீங்களா ஸ்கிரீன்ல உள்ளதெல்லாம்? வாசிக்கலாம் மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. அவசியம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் பிரபுஜி. யாருக்கெல்லாம் வாசிக்க விருப்பமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. இந்த லைன் நான் முடிச்சிடறேன் பிரபுஜி இதோட, இந்த பேராகிராஃப் சரிங்களா. ஒன்ஸ் டியூட்டி, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்ம நிலைப்பாடு அது, அதுக்கப்புறம் பகவான் யாரு, பகவானுக்கும் நமக்குமான உறவு என்ன, அதுக்கப்புறம் நம்மளோட டியூட்டி, நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டியும் பண்ணிட்டு நம்ம பகவானுக்கு பக்தி சேவையிலும் நம்மளை ஈடுபடுத்திக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒன்ஸ் டியூட்டி, பகவானை அடையணும், பக்தி சேவை, எவ்வளவு விஷயங்களும் நமக்கு எதன் மூலியமா தெரிய வருது, வேதிக் நாலேஜ் மூலியமா. அப்போ இதுதான் ரியல் நாலேஜ் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா. அப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு சரிங்களா. ஒண்ணு வந்து இந்த ஜட உலகத்துல நம்மள நல்லபடியா வச்சுக்கிறது, அது வந்து ஷில்ப ஞானா அப்படின்ற சொல்றோம். இன்னொன்னு வந்து ரியல் நாலேஜ் அப்படின்றது வேதிக் நாலேஜ். அப்படி அதுதான் ரொம்ப முக்கியமா ஒரு உயிரினம், அதாவது லிவிங் என்டிட்டி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. யாரு புஷ்பம் மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாசிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே. One who is searching after knowledge is called Jnanavan.
Knowledge begins with the inquiry. Atato Brahma Jignasa. What is Brahman? Knowledge also begins by understanding the threefold miseries of the material world. Adhyatmika, Adhyabhutika, and Adevika. We are suffering from miseries caused by other living entities, acts of nature, as well as from miseries arising from the body and mind themselves. The soul is aloof from the body and mind, but he suffers due to material contamination. We have no control over these threefold miseries. They are controlled by Krishna's maid servant, goddess of Durga, who is material nature. She is not independent of Krishna. However, she is so powerful that she can create and maintain Prakriti, nature called very unkind. Mother Durga is often portrayed chastising demons by picturing them with a trident. Hare Krishna, Mataji. Thank you, Mataji. One who is searching for after knowledge is called ஞானவான். அப்ப வேதிக் நாலேஜ் நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்கள ஞானவான் சொல்லுவோம். சரிங்களா? ஷில்ப ஞானன்றது ஜட உலக நாலேஜை தெரிஞ்சுக்கிறவங்க ஞானவான். இவங்க வேதங்களை நல்லபடியா தெரிஞ்சுக்கிறவங்க. சரிங்களா? அப்ப நாலேஜ் பிகின் வித் இன்கொயரி. என்ன ஆகுது? கேள்வி இல்லைங்களா? வாட் இஸ் பிரம்மன் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிய வரணும். நம்ம யாரு, பகவான் யாரு, பகவானுக்கு நமக்குமான உறவு என்ன, நம்மளோட டியூட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப கொஸ்டின் நமக்கு தேவைப்படுது. வாட் இஸ் பிரம்மன்? நாலேஜ் ஆல்சோ பிகின் பை அண்டர்ஸ்டாண்டிங் த த்ரீஃபோல்ட் ஆஃப் மிஷனரிஸ். நம்மளுக்கு இங்க 3 வகையான கஷ்டங்கள் உண்டுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அத்தியாத்மிகா, அதிபௌத்திகா, அதிதெய்விகா அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இந்த ஜட உலகத்துல இந்த 3 கஷ்டங்களும் உண்டு. அப்போ we are suffering from miseries caused by அடுத்த உயிரினங்கள்னால, நேச்சர் இயற்கை சீற்றங்கள்னால, அதே மாதிரி நம்மளோட உடலாலும் மனதாலும் இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டங்களை நம்ம பாக்குறோம். அத்தியாத்மா, அதிபூதா, அதிதெய்வா அப்படின்றத பாக்குறோம். இந்த சோல் இஸ் அலூஃப். ஆனா இவ்வளவு கஷ்டங்களும் இந்த உலகத்துல இருந்தாலும் அது எதுவுமே ஆத்மாவை பாதிக்காது. சோல் எப்பயுமே அதுல இருந்து விலகியே இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா? அலூஃப் ஃப்ரம் த பாடி அண்ட் மைண்ட். பட் ஹீ சஃபர்ஸ் டியூ டு மெட்டீரியல் கண்டாமினேஷன். ஆனா நம்ம இங்க இருக்கோம், இங்க இருந்து நம்ம சிரமப்படுறோம். ஆத்மா இங்க இருக்க வேண்டாம், ஆனா இங்க இருக்கும், சிரமப்படுறோம். எதனாலனா இந்த ஜட சம்பந்தப்பட்ட விஷயத்தினால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ வி ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் தீஸ் த்ரீஃபோல்ட் ஆஃப் மிசரிஸ். இந்த கஷ்டங்கள்லாம் நம்மளால தடுக்க முடியுமா? அத்தியாத்மிகா, அதிபௌத்திகா, அதிதெய்விகா, இதுல நம்மளால விடுதலை ஆக முடியுமா நம்மளோட ஓன் எஃபர்ட்ல? அப்படின்னா கிடையாது. எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுவோம் இல்லைங்களா? எத்தனையோ தடவை அதுல இருந்து நம்ம வெளியில வர முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்மளால அது முடியாது. ஏன்னா they are controlled by Lord Krishna's maid servant goddess Durga. மாயா சக்தினால இது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். who is material nature அப்படின்னு போது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ட்ரைடன்ட் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப துர்கா அம்மா எப்ப என்ன வச்சிருப்பாங்க கையில? அந்த சூலாயுதம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த சூலாயுதம் எதை குறிக்குது? இந்த 3 டைப் ஆஃப் மிசரிஸ் குறிக்குது. அத்தியாத்மா, அதிபௌத்திகா, அதிதெய்விகா. இந்த 3 கஷ்டங்களும் இருக்கு இந்த உலகத்துல. யாரெல்லாம் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணி பக்தி பண்ணலையோ அவங்க எல்லாம் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் துர்கா அம்மா எப்பயும் ட்ரைடன்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த பேராகிராஃப் வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Those who are learned and intelligent look to the mercy of the Supreme Personality of Godhead for relief from the threefold miseries of miseries existence. Although this material world is nothing but darkness, people are very proud of their eyes. They are always saying, "Can you show me God?" The answer to that is, have you the eyes to see God? Why is the emphasis placing on seeing? Certainly, God can be seen as state in Brahma Samhita 5.38. Reman Janasuri Dabakti Vilochanena. Govinda, Krishna is always seen by the devotee whose eyes are anointed by the pulp of love. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இந்த ட்ரைடன்ட் இருக்கு இல்லைங்களா துர்கா அம்மா கிட்ட, அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? who are learned and intelligent. ஏன்னா இக்னோரன்ஸ்ல உள்ளவங்க தான் இந்த ஜட உலகத்துல இருப்பாங்கன்னு பார்த்துட்டோம், இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பாங்கன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ யார் ஒருத்தவங்க ஞானவானா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க?
லேர்ன்ட் இன்டெலிஜென்ட் எப்ப என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு பக்தி சொல்லி ஈடுபடுவாங்க. அப்போ லுக் டு த mercy ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். பகவானுக்கு பக்தி சொல்லி பகவானோட அனுகிரகத்தை அவங்க நாடியே இருப்பாங்க. ஃபார் ரிலீஃப் ஃப்ரம் த த்ரீ ஃபோல்ட் மிசரிஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஜட உலக வாழ்க்கை பிறப்பு சுழற்சியில இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க பகவானோட அனுகிரகம் தேவை இல்லைங்களா, அதை எதிர்நோக்கி இருப்பாங்கன்றத பாக்குறோம். ஆல்தோ திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு, இது வந்து டார்க்னஸ் அப்படின்றத பாக்குறோம். ஆனா இங்க வந்து பொதுவா நம்மளே நம்மளால இருட்டுல பாத்துக்க முடியாது இல்லைங்களா, நம்ம கையிலே நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு தான் இந்த கண்ணுக்கான பவர் இல்லைங்களா, வெளிச்சம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் இருக்காங்களா காமி, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பகவான், வேதம் இது எல்லாமே இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லைங்களா. ஏன்னா கோலோகம் வைகுண்டம் எல்லாமே ஜட உலகத்துக்கு தாண்டி இருக்கு. அப்படின்னும் போது இந்த புலன்களால நம்ம விஷயங்களை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது இல்லைங்களா. ஏன்னா இங்க உள்ள விஷயங்களை நம்மளால சரிவர பார்க்கவோ புரிஞ்சுக்கவோ முடியல. அப்படின்னும் போது இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்டுள்ள பகவான், அவங்களோட உலகங்கள், இந்த விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அதாவது ஸ்ருதி மூலியமா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுலயே உயர்ந்தது வந்து ஸ்ருதி மூலியமா, அதாவது கேட்கும் முறையின் மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், சரியான முறையில நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அதுல பெர்ஃபெக்ஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஜட உலக வாழ்க்கைக்கு இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்படின்னும் போது அது கண்டிப்பா கேட்கும் நிலையில தான் நல்லபடியா கிடைக்கும். அப்படின்போது எதற்காக இது நம்ம இங்க பாக்குறோம்னா, சிலவங்க சொல்லுவாங்க நான் பகவானை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து இந்த ஜட உலக சம்பந்தத்தோட இருக்கும் பட்சத்துல அது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. அப்போ இங்க பிரம்ம சமிதால என்ன குறிப்பிடுறாங்க, பகவான் இஸ் ஆல்வேஸ் சீன் பை த டிவோட்டி. உணரணும் இல்லைங்களா. அந்த உணர்வு அப்படின்றது எப்படி வரும், நம்ம பகவான் மேல பக்தி, அன்பு, அன்கண்டிஷனல் லவ்வோட நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை உணரவும் பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். யாரும் வாசிக்கிறீங்களா இந்த பேராகிராஃப்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவசியம் பிரபுஜி. If you are devotees, lovers of God, the ointment of love will clear our eyes. In order to see God, we have to cleanse our eyes by wiping away the cataracts of material contamination. Although we may be eager to see God, we cannot see Him with these material eyes. Not only can we not see Him, but we cannot understand Him, although His name is there. Understanding God means, first of all, understanding His name. Therefore, from the beginning, we should chant the Hare Krishna Maha Mantra. God is not different from His name. Krishna name and Krishna's person are the same. Absolute means that Krishna's name from places, dress, pastimes and everything are non-different from Him. Krishna is present in His name, but because we have no love for Him, we cannot see Him. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப பார்த்தோம்னா பகவானை பார்க்கணும் உணரணும் அப்படின்னா நமக்கு பகவான் மேல அந்த அளவு கடந்த அன்பு, அன்கண்டிஷனல் லவ் தேவைப்படும் இல்லைங்களா. அப்படி அந்த நிலைப்பாடுக்கு வந்தா மட்டுமே தான் நம்மளால பகவானை உணரவும் பார்க்க முடியும். அதான் இங்க பாக்குறோம். இஃப் வி ஆர் டிவோட்டீஸ், லவர் ஆஃப் காட், சரிங்களா, பகவான் மேல நமக்கு உயர்ந்த அன்பு இருக்கு அப்படின்னும் போது the ointment of love will clear our eyes அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். இந்த கண்களை வச்சு பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. பகவானை நம்மளால பார்க்கவும் உணரவும் முடியும். அப்ப அந்த மாதிரி நம்ம பகவான் மேல அன்போட பக்தி செயல் ஈடுபடும் போது we have to cleanse our eyes by wiping away the cataracts of material contamination. இந்த நம்மளால பகவானை பார்க்க முடியல அப்படின்னும் போது அந்த கேட்ராக்ட், இந்த நார்மலாவே பார்வை கோளாறு இருக்கும்போது கேட்ராக்ட் இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியலைங்களா. அப்ப அந்த நம்மளுக்கு இப்ப பகவானை பார்க்க முடியல அப்படின்னும் போது இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன்னால நம்மளால பார்க்க முடியல. பகவானை விட இந்த ஜட உலகமே பிரதானம், இந்த லைஃப், இந்த என்ஜாய்மெண்ட் இதுவே பிரதானம் நம்ம இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியல, பகவானை பார்க்கவும் உணரவும் முடியல அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவான் மேல பக்தியோட இருக்கும்போது நம்மளால பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டிவோட்டி அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க, லவ்வர்ஸ் ஆஃப் காட், பகவான் மேல
அளவு கடந்த அன்பு, அன்கண்டிஷனல் லவ்வோட இருப்பாங்க ராதாராணி விரஜவாசிகள். அந்த மாதிரி நம்ம உதாரணம், ஏன்னா உதாரணம் வச்சாதான் ஃபாலோ பண்ண முடியும். முக்கியமா எனக்கு. ஹரே கிருஷ்ணா. although we may be eager to see God, we cannot see him with these material eyes அப்படின்னு பாக்குறோம். அப்போ பகவானை பார்க்கவோ உணரவோ, அண்டர்ஸ்டாண்டிங் காட், சரிங்களா, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பகவானோட நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் காட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் நேம். பகவானோட நாமம், பகவான் வேறு நாமம் வேறு அப்படின்றது கிடையாது அப்படின்னு நிலைப்பாட்டுக்கெல்லாம் நம்ம வரணும். therefore from the beginning we should chant the Hare Krishna Maha Mantra. God is not different from his name அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அப்சல்யூட்னா பரமம், பகவான் இல்லைங்களா, மீன்ஸ் கிருஷ்ணாஸ் நேம், ஃபார்ம், பிளேஸ், ட்ரெஸ், பாஸ்டைம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் are non-different from him. பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பகவானும் வேறு கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டில இருந்து பகவானுக்கு நம்ம பக்தி செய்யணும். கிருஷ்ணா இஸ் பிரசன்ட் இன் ஹிஸ் நேம், பட் பிகாஸ் we have no love for him, we cannot see him அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா நம்ம பகவான் மேல ஏன்னா இந்த ஜடவுல ஹாசிகள் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அதோட கலந்து நம்ம பகவானை நம்ம உணரணும், பார்க்கணும் முயற்சி பண்ணாது அவ்வளவு ஸ்திரமா நமக்கு கை கூடல. அதே பகவான் வேறு நாமம் வேறு அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் இல்லாம பகவானை நம்ம அன்போட பக்தி செய்யல நல்லபடியா நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மளால பகவானை உணரவும் பார்க்கவும் முடியும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். வேற யாரும் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? அவசியம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Sanatana Goswami was a great leader, learned scholar, and he was called a Pandita, which indicates that he was a learned Brahmana. When Sanatana Goswami approached Sri Chaitanya Mahaprabhu, he said, "The people in my neighborhood are calling me a Pandita, and I am very unhappy because of this." Chaitanya Mahaprabhu asked, "Why are you dissatisfied?" Sanatana Goswami replied, "I am such a poor Pandita that I do not even know the goal of life. I do not even know what is beneficial for me. I am simply being carried away by sense gratification." In this way, Sanatana Goswami approached Sri Chaitanya Mahaprabhu. He did not approach him to get some gold or some medicine. He went to find out his real self-interest. This is the real purpose of approaching a guru. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பேக்ரவுண்ட் யாரு? தேவகூதி அம்மா கபிலர் கிட்ட டிரான்சென்டல் நாலேஜ கெயின் பண்ணிக்கிறதுக்காக அந்த மூடு, அந்த விஷயங்கள் அவங்க பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்ப ரியல் பர்பஸ் ஃபார் அப்ரோச்சிங் ஏ குரு அப்படின்னும் போது அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னு பாக்குறீங்கன்னா சனாதன கோஸ்வாமி, ஷட் கோஸ்வாமிகள்ல சனாதன கோஸ்வாமி இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் இல்லைங்களா. அவங்களாம் யாரு? மஞ்சரிஸ் இல்லைங்களா. அவங்களாம் நித்தியமா பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இப்பயும் கோலோகத்துல பகவானுக்கு நித்திய சேவை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்கும் சனாதன கோஸ்வாமி இங்க ஜட உலகத்துல சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணப்போ, லீலைகள் எடுத்தப்போ அந்த சமயத்துல அவங்களும் வந்திருந்தாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் எதற்காகனா நமக்கு ஒரு புரிதல் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கும் அப்படியே வரும் இல்லைங்களா மனசுல. எதனால நம்மளால பகவானை பார்க்க முடியல, எதனால உணர முடியல, இன்னும் ஏன் நம்ம பகவானை நம்ம அடையாம, இன்னும் அந்த பக்தியில இன்னும் ஏன் பெர்ஃபெக்ஷன் அடையாம இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கும் தோணும் இல்லைங்களா. அப்படின் போது இந்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் பண்டிதா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம், லேர்ன்டு பிராமணான்னு சொல்லுவாங்களாம். அவங்க தான் எல்லாமே ஸ்காலர்ஸ் இல்லைங்களா. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிலாம் ரொம்ப ஸ்காலர்ஸ் அவங்களாம். அப்படின்னும் போது அவங்க சைத்தன்ய மகாபிரபு அவங்க பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு உபதேசங்கள் கொடுத்தாங்க இல்ல ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு. அப்படின்னும் போது அவங்கள சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணும்போது சொல்றாங்களாம், எல்லாரும் என்னை பண்டிதான்னு கூப்பிடுறாங்க, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்றாங்களாம். எதுக்கு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்கும்போது, எனக்கு இன்னும் ஐ டு நாட் ஈவன் நோ த கோல் ஆஃப் லைஃப். மனித பிறவி அதோட கோல் பகவான், பக்தி, அந்த விஷயங்களை இன்னும் தெரியாமலே இல்லைங்களா. ஐ டு நாட் ஈவன் நோ. யார் சொல்றது? சனாதன கோஸ்வாமி. அவங்களாம் மஞ்சரிஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒரு நிலைப்பாட்டுல ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல சொல்றாங்க, ஐ டு நாட் ஈவன் நோ த கோல் ஆஃப் லைஃப், ஐ டு நாட் ஈவன் நோ வாட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் மீ. எனக்கு எது நல்லது அப்படின்றது எனக்கு இன்னும் சரிவர
புலப்படல அப்படின்றதையும் சொல்றாங்க. ஐ எம் சிம்பிளி பீங் கேரிட் அவே பை த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்றதையும் இங்க நம்ம பாக்குறோம். இந்த ஜட உலக ஆசைகள் அது அவங்களை ஈர்த்துருது, அதாவது அதுல அவங்க லயிச்சிடுறாங்க அப்படின்றத சனாதன கோஸ்வாமி சொல்றாங்க. இன் திஸ் வே சனாதன கோஸ்வாமி அப்ரோச் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த ஒரு நிலைப்பாட்டுல அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் அவங்க லேர்ன்டு பிராமணான்னு சொல்றாங்க, பண்டிதான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் எனக்கு வாழ்க்கையோட தாத்பரியமே தெரியல, இன்னும் இந்த ஜட உலக ஆசைகளே பிரதானம்னு இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. he did not approach. அதுவும் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போயிட்டு இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இல்லைன்னா பணம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாங்க, யாரையாவது குருவை நாடி அவங்க சொல்ற உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை, அப்புறம் திருமணம் நடக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கிறாங்க இல்லைங்களா. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜட உலக ஆசைகள் நிறைவேறும், பிறப்பிறப்பு சுழற்சியில இருப்பாங்க இல்லைங்களா. அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உகந்ததில்லை. he did not approach him to get some gold or some medicine. அப்ப குரு அப்படின்றவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்றோம்னா நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம அப்ரோச் பண்ணணும், he went to find, அதான் சனாதன கோஸ்வாமி கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கோம், he went to find out his real self interest. சரிங்களா, ஆத்ம தத்துவம், அதாவது ரியல் கோல் ஆஃப் லைஃப், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். திஸ் இஸ் த ரியல் பர்பஸ் ஃபார் அப்ரோச்சிங் ஏ குரு. அப்ப நம்ம வாழ்க்கையில குருவை நம்ம எதற்காக நம்ம சரணாகதி எடுத்துக்கிறோம், ரியல் பர்பஸ், மனித பிறவில நம்ம அடைய வேண்டிய விஷயம் தபஸ், அந்த நிலைப்பாட்டுல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பகவானை அடையணும் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். அந்த நிலைப்பாட்டுல நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம குருவை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேற யாரும் வாசிக்கிறீங்களா? Hare Krishna. Hare Krishna Prabhuji. Devaki approached Lord Kapila Deva in the same way she did. My dear Kapila, we have come as my son, but we are my guru, because we can inform me how I can cross the ocean of nuisance. தெரியுதுங்களா பிரபுஜி ஸ்கிரீன்? world. This one who feels the need to cross the dark ocean in nescience, which is material existence, requires as guru. It is not the guru's task to supply gold and medicines. Now it has become a fashion to keep guru as if we are a dog or a cat. This is of no use. We must inquire about the portion of God's creation which is behind this darkness. The Upanishads and Bhagavad Gita describes another world behind this material nature, according to Krishna Bhagavad Gita. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இப்போ குருவை நம்ம அப்ரோச் பண்ற விதம் நம்ம சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அப்ரோச் பண்ண விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தேவகூதி அம்மாவும் கபிலர்கிட்ட அப்ரோச் பண்ற விதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்ப தேவகூதி அப்ரோச் லார்ட் கபிலா இந்த சேம் வே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்மளும் குரு அப்படின்னும் போது நம்ம இந்த ஓஷன், அந்த ஜட உலகம், கஷ்டங்கள் நிறைஞ்ச இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து நம்மள வெளியில கொண்டு வரணும் இல்லைங்களா. விச் இஸ் த மெட்டீரியல் வேர்ல்ட், அதுலயே நம்மள வெளியில கொண்டு வரணும். அப்ப thus one who feels the need to cross the dark ocean of nuisance. அப்ப இந்த மாதிரி இருந்து கடக்கணும் அப்படின்னா நமக்கு யார் தேவை, குரு தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய குரு, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் இந்த ஜட உலக விஷயங்கள்ல எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்னு, நானும் குரு கிட்ட ஒரு சீடனா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதாவது குரு கிட்ட நம்ம இருக்கோம்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லபடியா நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம இந்த பிறவிய நம்ம நல்லபடியா நம்ம பூர்த்தி பண்ணணும், நம்ம இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து வெளியில பகவானை அடையணும், அந்த ஒரு நிலைப்பாட்டோட நம்ம குரு கிட்ட நம்ம சரணாகதி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. we must inquire about the portion of God's creation which is beyond this darkness. இந்த இருட்டு ஜட உலகம், அதுல இருந்து மீண்டும் வெளியில வர நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையிலயும் அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. the abode of mind is not illuminated by the sun or moon nor by electricity. one who reaches is never returns to this material world. இந்த உலகம் டார்க்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இந்த ஜட உலகம் நிஜமான அடையாளம் இருட்டுதான் இல்லைங்களா. ஆனா பகவானோட லோகம் எப்படி, எப்பயுமே
ஒளிமிக்கதா இருக்கும், பிரகாசமானதா இருக்கும். அததான் நம்ம பாக்குறோம். அதுதான் பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. பகவானோட லோகம் எப்படி இருக்கும்னு பகவான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜட உலகத்துக்கு சன், மூன் இதெல்லாம் தேவை இல்லைங்களா, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் தேவை. ஆனா பகவானோட லோகம் எப்பயுமே பிரகாசமானதா இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தை அடைஞ்சவங்க திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். விக்னேஷ் பாபு பிரபுஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. It is not possible for us to go that Paravyama by material means. It is impossible to penetrate the material universe unless one understands Krishna. One can be enlightened by the mercy of God because Krishna himself come to give us information. If he does not come personally, he sends his devotee or he leaves behind him. Bhagavad Gita. However, we are so foolish that we do not take advantage of them. We do not take advantage of his devotee who hungers to give this knowledge, sacrificing everything. Therefore, Sri Chaitanya Mahaprabhu said, Hare Krishna Prabhuji. If it is not possible for us to go to that பரவியோமா அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அதாவது வந்துட்டு பை மெட்டீரியல் மீன்ஸ் இந்த ஜட பகவானோட லோக்கம் அடையிறது அப்படின்றது நம்ம எப்படி பண்ணா மட்டுமே முடியும். இட் இஸ் அதாவது இந்த ஜட உலகம் அந்த மகா தத்துவம் இருக்கு இல்லைங்களா, அதை பெனிட்ரேட் பண்ணிட்டு நம்ம போகணும் பகவானோட லோகத்தை. அந்த அண்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட கவரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மகா தத்துவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த நிலைப்பாட்டு எல்லாம் அந்த லேயர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட பகவானோட லோகம் அதை நம்ம அடையணும் இல்லைங்களா. ஆனா அதை நம்ம குருவோட கைடன்ஸ் இல்லாம அப்படிலாம் நம்மளால செய்யவே முடியாது. அன்லெஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, பகவானை நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். அப்ப பகவானை தெரிஞ்சுக்கணும் நமக்கு நாலேஜ் வேணும் இல்லைங்களா. ஒன் கேன் பி என்லைட்டட் பை த mercy of God because Krishna himself comes to give us information. இப்ப தேவகூதி அம்மாவுக்கு யார் வந்திருக்காங்க, பகவானே வந்திருக்காங்க. கபிலரா அவதாரம் எடுத்து சாங்கிய பிலாசபி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் அப்படியே பகவானே வருவாங்களா அப்படின்னா என்ன ஆகும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நமக்கு அனுப்புவாங்க. அவங்க மூலியமா நம்ம என்ன பண்ணணும், பகவானை அடையும் மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பகவானை அடையணும். எப்படி இப்ப தேவகூதி அம்மா கபிலர் உபதேசம் கேட்டவங்க பகவானை அடையிறாங்க. அது மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸோட கைடன்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், பகவானை அடையணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். if he does not come personally, he send his devotee அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த 4 பரம்பரைகள் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஆனா நிறைய என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்வான்டேஜ் பகவத்கீதை தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இல்லாம, பாகவதம் தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இல்லாம, குரு கைடன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு நிலைப்பாடையும் நம்ம பாக்குறோம். we are so foolish that we do not take advantage of them இல்லைங்களா. we do not take advantage of his devotee, யாரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், who anchors to give this knowledge. ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. 4 பரம்பரையிலயும் குருக்கள் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த நாலேஜ, இந்த ஜட உலகம், இந்த டார்க்னஸ்ல இருந்து நம்மள இந்த சைட்ல இருந்து அந்த சைட் பகவானோட லோகம், பிரகாசமான லோகத்துக்கு நம்மள கொண்டு சேர்க்கும் மார்க்கத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே விருப்பத்தோட இருக்காங்க. ஆனா அதை நம்ம எடுத்துக்காம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சாக்ரிஃபைசிங் எவ்ரி திங் இல்லைங்களா. therefore Lord Chaitanya Mahaprabhu said, இந்த ஸ்லோகத்துல, அதாவது சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலையில 19.151 அந்த ஸ்லோகத்துல, the fallen conditioned living entity trapped by the eternal energy, மாயா சக்தியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுதான் அங்க பாக்குது. பட் இஃப் பை குட் ஃபார்ச்சூன், அப்படி நம்ம பிறப்பு சுழற்சியில நாலேஜே இல்லாம இருண்ட உலகத்துல அந்த 3 மிசரிஸ்லாம் நம்மளுக்கு வருது. ஏன் வருது, எதுக்கு வருது ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு நடக்குதுன்னே தெரியாது இல்லைங்களா. ஆனாலும் அதுலயே நம்ம உழண்டுகிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் அந்த ஒரு பரிதாபமான நிலை இல்லைங்களா. அந்த நிலைப்பாடுன்றது எதுக்கு கஷ்டம் வரும்னே தெரியாது, நம்ம இருக்கிறது இருண்ட உலகம்ன்றது தெரியாது, நாலேஜ் இல்லாம இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னும் போது ஃபார்ச்சுனேட் பீப்புளுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்குங்களா, if by good fortune he meets a bona fide representative of the Lord, பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ் குரு, அவங்கள நம்மளால அடைய முடியும். அதுக்கு குட் ஃபார்ச்சூன் தேவை இல்லைங்களா. இஃப் he takes advantage of such a குரு, அப்படி உயர்ந்த குரு பகவானோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க, அவங்களை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அவங்க கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், he receives the seed of devotional service, பகவானுக்கு பக்தி பண்ணி பகவானை நம்ம அடையும் மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். சீட் பக்தி லதா பீஜ்,
இது இருக்கு இல்லைங்களா, அந்த டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்ற அந்த மனதுல அந்த விதை, அதான் அந்த பதப்படுத்தப்பட்ட மண்ணுல நல்ல விதையை விதைக்கிற மாதிரி ரெகுலேட்டட் லைஃப், தபஸ்ய வாழ்க்கை, இந்த ஜட உலகத்தோடு மிங்கிள் ஆகாம அதுல இருந்து விலகி ரெகுலேட்டடா, ஏன்னா அதுலோட நம்ம மிங்கிள் ஆயிருந்தோம்னா அனிமல் பேர்ட் லைஃப் தான். அதுல இருந்து கொஞ்சம் தபஸ்ய வாழ்க்கையில அதான் ஃபார் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், சாண்டிங் இதெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த மண் பதப்படுத்தப்பட்ட மண், அதுல நம்மளுக்கு பக்தி அப்படின்ற அந்த விதை விதைக்கப்படும் போது யார் விதைப்பாங்க? குரு. அதனாலதான் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் சாண்டிங் பண்ணணும். அப்போ நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பக்தி அப்படின்ற நம்ம வந்து குரு கொடுக்க நம்ம அதை ஃபாலோ பண்ண அது என்ன ஏற்படும், நம்ம கிட்ட நல்ல ஒரு நிலைப்பாட்டை நமக்கு கொண்டு வரும், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் நல்லபடியா கொடுக்கும். அப்ப நம்ம இந்த வாழ்க்கை, இந்த ஆத்மா அடைய வேண்டிய நிலைப்பாட்டை நல்லபடியா நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. He receives the seed of devotional service. யாரு? ஃபார்ச்சுனேட், குட் ஃபார்ச்சுனேட் பீப்புள் அதை நல்லபடியா அடைவாங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். வேற யாருக்கும் வாசிக்க விருப்பம் இருக்குங்களா? வேற யாருக்கும் வாசிக்க விருப்பம்? நான் படிக்கட்டுமா மாதாஜி? அவசியம் மாதாஜி, வாசிச்சு கொடுங்க. The seed of devotional service is received by a most fortunate person. Those who are cultivating bhakti in the International Society for Krishna Consciousness are the ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Are the most fortunate people in the world. அது மேல இங்க இருக்கு most fortunate people in the world. By Krishna's mercy, one can receive the Bhakti Lata Bija, the seed of devotional service. Also, one is free from the reactions of sin. One cannot understand Bhakti or Bhagavan. Therefore, we must act piously by giving up illicit sex, intoxication, meat eating, and gambling. If we lead pious life, we can understand God. This Krishna consciousness movement is engaged in training people to this, and so that their lives will be successful. Hare Krishna. Thank you Mataji. Hare Krishna. அப்ப seed of devotional service யாரு நம்மளுக்கு கொடுக்கறாங்க? பகவான் தேவகூதிக்கு கபிலர் கொடுக்கறாங்க. நமக்கு குரு பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? The seed of devotional service is received by the most fortunate people. சரிங்களா? எல்லாருக்கும் பகவத்கீதை பகவான் எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய இந்த ஃபார்ச்சுனேட் இருந்தாதான், சுக்ருதி அப்படின்றது இருந்தாதான் கிடைக்கும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட உயர்ந்த பகவான் கிடைக்கிறது ரொம்ப, அதுவும் குரு மூலியமா நம்ம அடையிறோம் அப்படின்னும் போது அதை விட வாழ்க்கையில வேற என்ன ஒரு பெரிய ஒரு அனுகிரகமா இருக்க முடியும் இல்லைங்களா. Those who are cultivating bhakti in the International Society of Krishna Consciousness அப்படின்னும் போது 4 பரம்பரைகள், அதுல ஒண்ணு பிரம்ம கௌடிய சம்பிரதாயம், அதுதான் இஸ்கான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப யார் ஒருத்தங்க கிருஷ்ண பக்திய இஸ்கான்ல நிறைய நம்ம பார்க்கிறோம், நிறைய புக்ஸ், பகவத்கீதை, பாகவதம், பிரபுபாதாவோட நிறைய விஷயங்கள், அப்புறம் சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் நம்ம நிறைய நல்லபடியா கேட்க 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 வேற எதுவுமே வேண்டாம், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உயர்ந்த மார்க்கம், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் கிடைக்குது இல்லைங்களா. அப்போ இதைதான் நம்ம என்ன பண்றோம்? இஸ்கானை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Those who are cultivating bhakti in the International Society for Krishna Consciousness are the most fortunate people in the world. ஏன்னா ஒரு ஆத்மா அடைய வேண்டிய நிலைப்பாடு அதுதான் இல்லைங்களா. குரு கிடைக்கணும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லபடியா ஃபாலோ பண்ணணும், பகவானை அடையணும் அப்படின்போது பை கிருஷ்ணாஸ் மர்சி ஒன் கேன் ரிசீவ் த பக்தி லதா பீஜா அப்படின்றது. அதுதான் என்னன்னா seed of devotional service. The seed of devotional service, unless one is free from the reaction of sin. அப்போ இது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஏற்படணும்? இந்த பாபங்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கணும். அப்படின்னும் போது ஒன் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிதான், அப்போதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானையும் பக்தியும் நல்லபடியா பண்ண முடியும், பகவானையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பாபங்கள் நிறைய அக்குமுலேட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த மார்க்கத்துக்கு வர்றதே கொஞ்சம் சிரமமானதுதான். Therefore, we must act piously by giving up illicit sex, intoxication, meat eating and gambling. இதுதான் அந்த பதப்படுத்தப்பட்ட மண் அப்படின்றது. சரிங்களா? பதப்படுத்தப்பட்ட மண் அப்படின்றது சரிங்களா. ஏன்னா நம்மளோட அந்த இதெல்லாம் தான் என்ன பண்ணும்? நம்மளுக்கு பாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லைங்களா. இந்த இல்லிசிட் செக்ஸ்ன்றது, இன்டாக்சிகேஷன், மது இதெல்லாம் இருந்தபோது தன்னிலை இல்லாம பாபச்செயல் ஈடுபட்டுறது, மீட் ஈட்டிங்கிறது பிற உயிரினங்களை நம்ம ஹார்ம் பண்றது, கேம்பிளிங், பொய், அதெல்லாம் வந்து அதுல இருக்கும் இல்லைங்களா. அப்ப இந்த 4 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த 4 விஷயம் நம்ம ஃபாலோ, அதாவது நோ இல்லிசிட் செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன், நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பாபங்களை நம்ம சேகரிக்காம இருப்போம்.
அதுதாங்க தாத்பரியம். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? பக்தி பண்ண முடியும், பகவானை அடைய முடியும் அப்படின்றத பார்க்கணும். If we lead a pious life, we can understand God அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். This Krishna consciousness movement is engaged in training people. அதனால தான் இந்த 4 regulative principles நல்லபடியா ஃபாலோ பண்ணணும். அதனால நம்மளுக்கு பாபங்கள் குறையும். பாபங்கள் குறைஞ்சாதான் unless one is free from the reaction of sin. அப்போதான் வந்து பகவானையும் பக்தியும் பகவானை புரிஞ்சுக்க முடியும், பக்தி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ட்ரைனிங் இன் திஸ் எண்ட் to this end so that their lives will be successful. அப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த ஆத்மா நல்ல நிலைப்பாட்டுக்கு வந்து பக்தி பண்ணி பகவானை அடையும் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம 8வது ஸ்லோகத்தோட விளக்கங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப தேவகூதி அவங்க வந்து கபிலரை குருவா எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த மனநிலை அதுல முக்கியமா சனாதன கோஸ்வாமி அவங்களோடதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப பக்தி, பகவான், இந்த விஷயங்களையும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வந்தோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தது 9வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வாரம் பகவானோட அனுகிரகத்துல பார்க்கலாம். 10வது ஸ்லோகத்துல இருந்துதான் தேவகூதி அம்மாவோட கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். அதையும் நம்ம நல்லபடியா பார்ப்போம். வாஞ்சா கல்பத்தருப்பஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபோ நமः அனந்த கோடி வசந்தக் ஜெய் ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.